இன்றைக்கி ஸ்பிங்கர் சிப்ஸு இந்த உருளைக்கிழங்க வெட்டி டிஷ் பேப்பரில் காய வச்சுருக்கேன் பாருங்கள், ஈரம் இல்லாமல். இப்போ இதை நம்ம பொரித்து எடுக்கணும். இது நல்லா காஞ்சிருச்சு ஈரம் இல்லாமல் பாருங்கள். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் பொடியுது, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. அடுத்து உப்பு தேவைக்கு போட்டுக்கிடுவோம். அடுத்து வத்தல் பொடி போடணும். இப்போ வத்தல் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ இதை போட்டு நல்லா கிளறிடுவோம். 1.5 ஸ்பூன் போட்டாச்சு. இதை நல்லா இப்படி குலுக்கணும். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டாச்சு. 1.5 டீஸ்பூனே போட்டாச்சு. இப்போ இது எல்லாம் நல்லா ஒன்றா கிளறிடுவோம் பாருங்கள். இதை நல்லா ஒன்றா ஒரு கிளறிட்டு ஊற வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை பொரிச்சிக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்றா கிளறி வச்சாச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான் பாருங்கள். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம் பாருங்கள். நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுவோம். ஒன்றை போட்டு பார்ப்போம். சூடாகலை, எண்ணெய்னு கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருது பாருங்கள். இப்போ இதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிடுவோம் பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ டிஷ் பேப்பரில் எடுத்து வச்சுருவோம். டிஷ் பேப்பரில் வச்சா எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிருவோம், அதில் ஒட்டாது பாருங்கள். பொட்டேட்டோ சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து இப்படி தொட்டு சாப்பிட்டோன்னு வைங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதை கடையில் போய் சாப்பிட்டா 150 ரூபான்னு சொல்லுவாங்க பாருங்கள். இதை நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.